Dear student, good morning to all. In this video, we are going to see 10th physics lesson 3 thermal physics. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஃபிசிக்ஸில் தெர்மல் ஃபிசிக்ஸ் அதாவது வெப்பவியல் அப்படிங்கிற லெசனில் பார்க்கணும். வெப்பவியலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹீட்டு நிறைய வந்து ஹீட்டு நிறைய நம்ம பார்த்துருக்கோம். லோயர் கிளாஸஸ்லேருந்து ஹீட்டை பற்றி நம்ம நிறைய இது பண்ணியிருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு கலோரினா என்ன, டிஃபைன் கலோரி, டிஃபைன் கிலோ கலோரி அப்படின்லாம் கொஸ்டின் கேட்குற வாய்ப்புகள் நிறையா இருக்குது. டிஃபைன் கலோரி அப்படின்னா ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1 கிராம் நிறையுள்ள நீரினுடைய 1 கிராம் நிறையுடைய நீரை வந்து 1 டிகிரி செல்சியஸ்க்கு மாற்றுறதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் இருக்கு இல்லையா, அதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்ப ஆற்றல் தான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கலோரின்னு சொல்லுவோம். ஸோ கலோரி அப்படின்னா ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு கலோரி அப்படிங்கிறது 1 கிராம் நிறையுள்ள நீரை 1 டிகிரி செல்சியஸுக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு தேவைப்படக்கூடிய ரெக்வயர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர், அதுக்கு தேவைப்படக்கூடிய வெப்பம் இருக்கு இல்லையா, அதுதான் நம்ம கலோரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இதே வந்து என்ன பண்ணலாம்னா டிஃபைன் 1 கிலோ கலோரின்னு கேட்கலாம். அப்போ என்ன பண்ணணும்னா இதில் வந்து நம்ம 1 கிராம் அப்படிங்கிறத 1 கிலோகிராம் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ அப்போ அதை எப்படின்னா 1 கிலோ கலோரி அப்படின்னா 1 kilo calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 kilogram of water through 1 degree Celsius. ஸோ அப்போ அதை இதை என்ன சொல்லுவோம், இது 1 கிராம்னு சொல்லுவோம், 1 கிராம் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவோம், அது 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர். ஸோ அப்போ இது வந்து நிறைய நம்ம பொது தேர்வுகளில் கேட்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதாவது கலோரி, கிலோ கலோரி அப்படிங்கிற கொஸ்டின் நிறைய கேட்குறாங்க. ஸோ அப்போ கலோரினா என்ன எழுதணும், 1 கலோரி இஸ் டிஃபைன்ட் as the amount of heat energy required to rise temperature of 1 gram of water through 1 degree Celsius. இதையே 1 கிலோ கலோரி அப்படின்னு சொன்னோம்னா அந்த 1 கிராம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம், 1 கிலோகிராம் ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறத மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கணும். பாக்கி எல்லாமே இதில் உள்ளது அப்படியே சேமாக எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கொஸ்டின் இருக்குது. ஸோ இதில் என்ன கேட்பாங்க அப்படின்னு இந்த கொஸ்டினை கேட்டாங்கன்னா நம்ம எப்படி இருக்கணும், த ரேஷியோ ஆஃப் இன்க்ரீஸ் இன் வேல்யூ ஆஃப் த பாடி ஃபார் டிகிரிஸ் ரைஸ் டு டெம்பரேச்சர் டு இட்ஸ் வேல்யூ இட் இஸ் மெஷர்ட் இன் கெல்வின் -1. என்ன சொல்கிறாங்கன்னா, ரேஷியோ இன்க்ரீஸ் இன் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, பாடி ஃபார் டிகிரிஸ் ரைஸ் இன் டெம்பரேச்சர் டு இட்ஸ் வேல்யூ. ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இந்த ரியல் அண்டு அப்பேரண்ட்லி எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு பார்க்கணும். ஒரு கலர்டு லிக்விட் எடுத்துக்கிட்டு ஒரு பாட்டம் ஃப்ளாஸ்கில் எடுத்துக்கிட்டு அதை ஹீட் பண்ணோம்னா அதனுடைய வாட்டர் வந்து அந்த ஃப்ளாஸ்க் வந்து ஹீட்டில் எக்ஸ்பேண்ட் ஆகி வாட்டர் லெவல் டிகிரிஸ் ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இது. ஸோ அது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் கொஸ்டின் மாதிரி இருக்குது. அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலுக்கு பண்ணுற மாதிரி அதுக்கு எய்ம், ப்ரொசீஜர்ஸ், அப்பாரட்டஸு இதெல்லாம் நம்ம அதில் பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இதில் என்ன பண்ணணும், நம்ம the ratio of increase in volume of the body per degree rise in temperature to its volume which is measured in Kelvin -1. இப்போ என்ன பண்ணிக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் இதில் என்ன பண்ணணும், நம்ம ஹீட் ரைஸ் ஆகும்போது வேல்யூம் வந்து டிகிரிஸ் ஆகும். அப்போ வேல்யூம் டிகிரிஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 10 மில்லி டெம்பரேச்சர் திரும்ப இது பண்ணும்போது இந்த வேல்யூம் வந்து பழைய நிலைக்கு வந்துடும். ஸோ அதுதான் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் சொல்லுவோம். ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்னா delta V divided by V naught is equal to alpha V delta T அப்படின்னு சொல்லலாம் ஃபார்முலாவில்.
ஸோ இப்போ 1 மார்க்கில் வந்து நிறையா கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஃபார்முலாஸ்லாம் நிறையா கொடுத்துருப்பாங்க. அப்போ அதில் வந்து மல்டிபிள் சாய்ஸில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணிடணும், கரெக்டாக எழுதிடணும். இப்போ இதில் டெல்டா V அப்படின்னா என்னென்னா சேஞ்ச் இன் வேல்யூ. என்ன வேல்யூ? ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ. அதாவது அந்த கன அளவு சொல்கிறோம் இல்லையா, பருமன் கன அளவு இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா. இதை வந்து என்னென்னா அது ஃபைனல்லேருந்து ஃபைனல் வேல்யூ, இனிஷியல் வேல்யூ. ஆரம்பத்தில் அதாவது ஃபைனலாக எவ்வளோ வேல்யூ இருக்குது நம்ம அதை ஹீட் பண்ணும்போது சொன்னோம் இல்லையா, ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம் இல்லையா. இப்போ அதில் சொன்ன மாதிரி வேல்யூம் வந்து ஃபைனலில் வேல்யூம் எப்படி இருக்குது, இனிஷியல் எப்படி இருக்குது, அதை நம்ம சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா டெல்டா V கிடைச்சிடும். அது சேஞ்ச் இன் வேல்யூ. இதை பயன்படுத்தி நிறையா சம்மும் கேட்கலாம். V0 அப்படின்னா ஒரிஜினல் வேல்யூ. ஒரிஜினல் வேல்யூ மீன்ஸ் நம்ம ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடுக்கக்கூடிய அந்த வாட்டர் லெவல் ஒரிஜினல் வேல்யூ. இப்போ டெல்டா T அப்படிங்கிறது சேஞ்ச் இன் டெம்பரேச்சர். அது வெப்பநிலை மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அது ஆல்ரெடி நமக்கு தெரியும். வெப்பநிலை மாற்றம் அப்படின்னாலே ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர். ஸோ அப்போ வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுடைய ஃபைனலில் வந்து எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, நம்ம இனிஷியலாக எடுத்துக்கிட்ட டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது, அதை சப்ராக்ட் பண்ணிட்டோம்னா அதனுடைய சேஞ்ச் இன் டெம்பரேச்சர் டெல்டா T கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா V அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து இல்லை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா the ratio of increase in volume of the body or degrees rise in temperature to its value. ஸோ இதை எப்படி நம்ம மெஷர் பண்ணுவோம்னா கெல்வின் -1 வந்து ஒரு மெஷரிங் கேட்டிருந்தாங்கன்னா கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷனுக்கு அதாவது யூனிட் வந்து கெல்வின் -1 சொல்லுவோம். ஸோ அதுக்கு ஃபார்முலா நம்ம எழுதணும்னா டெல்டா V டிவைட் பை V0 இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா V டெல்டா T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம டெல்டா Vனா சேஞ்ச் இன் வேல்யூ, ஃபைனல் வேல்யூ மைனஸ் இனிஷியல் வேல்யூ. அது கனளவு மாற்றம், அதோடைய கனளவில் இருக்கக்கூடிய மாற்றம். V0னா ஒரிஜினல் வேல்யூ தெரியும். நம்ம இனிஷியலாக நம்ம இருக்கக்கூடிய அந்த வாட்டருடைய கனளவு எவ்வளோ தெரியும். டெல்டா T தெரியும், சேஞ்ச் இன் டெம்பரேச்சர், ஃபைனல் டெம்பரேச்சர் மைனஸ் இனிஷியல் டெம்பரேச்சர்னு சொல்லுவோம். இப்போ ஆல்ஃபா V அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து நமக்கு இனிஷியலாக நம்ம இதை தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இப்போ இந்த என்ன பார்த்து இப்போ இந்த இதில் பார்த்தோம்னா கலோரினா என்ன, டிஃபைன் கலோரி, டிஃபைன் 1 கிலோ கலோரி, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பாய்ஸ் லா ஆயில் விதி அப்படின்னு சொல்ல முடியாது. இதை வந்து நம்ம 8th 9th நம்ம பார்த்தோம். ஆயில் விதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து இந்த ஐடியல் கேஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் அது நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை எழுது அப்படின்னு ஒரு 7 மார்க் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம வந்து என்னென்னா பாயில்ஸ் லா, பாயில் விதியை கூறு அப்படின்னு கேட்குறதா நம்ம என்ன பண்ணுவோம், இதை நம்ம எழுதிக்கணும். பாயில் விதிக்கான ஃபார்முலாஸ் நம்ம என்ன சொல்லணும்னா நம்ம ஃபிசிக்ஸில் பொறுத்தளவுக்கு ஒருவருக்கும் அந்த சிம்பிள் கரெக்டாக நம்ம அதை எழுதிடணும். அதுலேருந்து நம்ம ஈஸியாக தெரிய கொடுக்கலாம். ஃபிசிக்ஸ் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம், அப்படி இப்படி பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட், பயமே தேவையில்லை. என்ன காரணம் கேட்டிங்கன்னா இப்போ இதை வச்சே நம்ம சொல்லிடலாம். இப்போ அதனால தான் நம்ம அந்த ஃபார்முலாஸ் படிச்சுக்கணும். நம்ம அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கியூபிக்கல் எக்ஸ்பான்ஷன் பார்த்தோம்னா அதில் அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் வச்சுக்கோம்னா அந்த கொஸ்டின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டன் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து என்ன சொல்லணும்னா P இஸ் டைரக்ட்லி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V. டைரக்ட்லினா நேர் விகிதம்னு சொல்கிறது, ரைட்டா. இன்வெர்ஸ்லி அப்படின்னா எதிர் விகிதம் அப்படின்னு சொல்ல முடியாது. இன்வெர்ஸ்லி இப்போ P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V. இது வந்து பாய்ஸ் விதி அப்படின்னு சொல்கிறது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா இப்போ இதுலேயே பாருங்களேன், இப்போ என்னன்னா அதாவது மாறாத வெப்பநிலையில் ப்ரெஷர் வந்து அதனுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதுக்கு எப்படி இருக்கும், எதிர் விகிதத்தில் இருக்கும். இதான் இதில் அப்படியே இருக்கு பாருங்க. when the temperature of a gas is kept constant, அது வெப்பநிலை மாறாத இருக்கும்போது the value of a fixed mass, ஒரு குறிப்பிட்ட நிறைவுடைய அளவானது gas is inversely proportional to its pressure. அப்போ என்ன ஆகுது, கனஅளவானது ப்ரெஷருக்கு எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிற, அதாவது எதிர் விகிதத்தில் இருக்கும் அப்படிங்கிறதா ரைட்டா. அப்போ என்ன சொல்கிறோம்னா வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது, ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் மாறாத வெப்பநிலை பெற்று இருக்கும்போது அதோடைய
கன அளவானது ஒரு அழுத்தத்திற்கு எதிர் விகிதத்தில் இருக்கும். P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/Vன்னு சொல்கிறது. ஸோ இதை வந்து நம்ம எத்தனை சொன்னாலும் தெரியுது. அதுக்கப்புறம் லா ஆஃப் வேல்யூ பார்க்க போகிறோம், அப்புறம் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தொடர்பு படுத்தி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் பார்க்க போகிறோம் இல்லையா. ஸோ அந்த இதுக்கு வந்து இது எல்லாமே தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம இதுக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா. ஸோ அப்போ இது எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுவோம், இந்த பேசிக் வச்சு தான் நம்ம. ஸோ அப்போ இதில் 1 மார்க் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/V, V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படின்னு கொடுத்து இது என்ன ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. சார்லஸ் லா, பாயில்ஸ் லா இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது நம்ம அதை மாற்றி இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் நம்ம கரெக்டாக அதை பார்த்துட்டோம்னா நம்ம வந்து சிக்கல் இல்லாமல் நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போ என்னென்னா பாயில்ஸ் லா அப்படிங்கிறது, இந்த டெம்பரேச்சர் ஆஃப் எ கேஸ் is kept constant, the volume of a fixed mass of gas is inversely proportional to its pressure. So அப்போ நம்ம என்ன பண்ணுவாங்க, P is direct inversely proportional to 1/V அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து பாயில் விதி கூறு அப்படின்னா இது நம்ம எழுதணும். ஃபார்முலாஸ் வந்து நம்ம கரெக்டாக கண்டிப்பாக எழுதணும். எழுதினாலும் நமக்கு வந்து இந்த கான்செப்ட் நம்ம கொண்டு வர முடியும். இப்போ P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/Vங்கிறத நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும். அடுத்து லா ஆஃப் வேல்யூ என்னது, பரும விதி அப்படின்னு சொல்லும்போது பரும விதி. ஸோ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதனுடைய ஃபார்முலா வந்து நம்ம என்ன எழுதுவோம், V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T. இப்போ நம்ம பாயில்ஸ் லாவில் வந்து P இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு 1/Vன்னு சொன்னோம் இல்லையா. அது மாதிரி இதுக்கான ஃபார்முலா வந்து V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டுனா நேர் விகிதத்தில் உடையது. அதாவது இங்கே எப்படி பாருங்க, இங்கே டைரக்ட் இன்வெர்ஸ்லி அப்படின்னா 1/Vன்னு இருப்பாங்க. அப்போ அதுக்கு தலைகளாக இருக்கிறது எதிர் விகிதத்தில் உள்ளதுன்னு நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இங்கே என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா நம்ம பாயில்ஸ் லாவில் வந்து என்ன பண்ணணும், அது டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். அதாவது டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட்டு என்ன பண்ணணும், ஒரு மாறாத வெப்பநிலை அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணுறோம், when the pressure of gas is kept constant, the volume of a gas is directly proportional to the temperature of the gas. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுன்னா ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், அது மாறா அழுத்தத்தில். இங்கே பார்த்து when the temperature of a gas is kept constant, பாயில்ஸ் லாவில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, வெப்பநிலை மாறாமல் இருக்கும்போது, டெம்பரேச்சர் மாறாமல் இருக்கும்போது அதனுடைய வேல்யூ பருமன் வந்து ப்ரெஷருக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எதிர்விகிதத்தில் இருக்கும் அப்படின்னு சொன்னோம். அதே கான்செப்ட் இங்கே கொஞ்சம் லைட்டாக மாறணும். அங்கே வந்து டெம்பரேச்சரை பற்றி, அதாவது டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொன்னோம். இங்கே வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், இந்த ப்ரெஷர் ஆஃப் ஏ கேஸ் இஸ் கெப்ட் கான்ஸ்டன்ட். அப்போ அழுத்தம் வந்து மாறாத பெற்று இருக்கும்போது the value of a gas is directly proportional to the temperature of the gas. அப்போ என்ன பண்ணும், இதில் வால்யூம் ஆனது வெப்பத்திற்கு டெம்பரேச்சருக்கு எப்படி இருக்கும், நேரி விகிதத்தில் இருக்கக்கூடியது. இதுதான் வந்து இதில் ஒரு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இல்லை இதை வந்து கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வீஸ் தான் அப்படின்னா கன அளவு வந்து வேல்யூம் வந்து வெப்பநிலைக்கு நேர் விகிதப்படக்கூடியது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா. இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், மெஷரிங் த ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ லிக்விட். மெஷரிங் த ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ லிக்விட். இந்த கொஷின்ஸ் வந்து நமக்கு நிறையா எக்ஸாம்ஸில் நம்ம கடந்த 2 வருடங்களாக இந்த கொஷின் வந்து பொதுத் தேர்வில் நிறைய கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின், அதெல்லாம் வந்து ரொம்ப 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 ஈஸி. ஸோ அதை அந்த விஷயங்கள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த இதை எழுதிடலாம். ஸோ இப்போ என்னன்னா, அதாவது உண்மை மற்றும் என்னது மாற்று அப்படின்னு சொல்ல முடியாது. உண்மை ரியல் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ லிக்விட். அதாவது ஒரு லிக்விடை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறோம், ஒரு லிக்விடு, அதாவது ஒரு ஃப்ளாஸ்க்கு, பாட்டம் ஆஃப் ஃப்ளாஸ்க்கு அதை எடுத்துகிட்டு அந்த ஃப்ளாஸ்கில் நம்ம லிக்விட் எடுத்து அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை ஹீட் பண்ணணும்னா
அது எப்படி எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் அதனுடைய இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியான எக்ஸ்பெரிமெண்ட்டு. எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின். ஸோ என்ன கொஸ்டின் கேட்கலாம்? எக்ஸ்பிளைன் மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ லிக்யூட் வித் ஏ நீட் டயக்ராம் அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு வந்து இந்த டயக்ராம் போட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். மெஷரிங் த ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ லிக்விட் வித் ஏ நீட் டயக்ராம். நம்ம வந்து கண்டிப்பாக அந்த டயக்ராம் போட்டு தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒரு கொஸ்டின் இது. நீங்கள் வந்து இந்த சிம்பிள்லாம் கூட ரிப்போர்ட் வச்சுக்கலாம் இல்லையா? இப்போ போடும் இல்லையா? ரிப்போர்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டன்ட், விவிஐ வெரி வெரி இம்பார்ட்டன்ட்லாம் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா இதை வந்து எக்ஸாம்பிள் கேட்கக்கூடியது. இது வந்து ரொம்ப ஈஸி, வெரி ஈஸி அண்ட் சிம்பிள் கொஸ்டின்ஸ். அதனால தான் நம்ம வந்து இவ்வளோ தூரம். அதாவது உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு அப்படின்னு சொல்லுவோம். எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராக்டிக்கலெலாம் பார்ப்போம் இல்லையா? அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் அப்படியே எழுதுறதுக்கு நம்ம இந்த ப்ராக்டிக்கலில் உள்ள மாதிரி கொஞ்சம் அப்படியே லைட்டாக நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எய்ம் அப்படின்னா எய்ம்னா நம்ம நோக்கம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த நோக்கத்தில் நம்ம என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதை வந்து அந்த எதனுடைய எக்ஸ்பான்ஷன் கேட்கணும், அதாவது ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் கேட்கக்கூடிய கல்லடு லிக்யூடை நம்ம வந்து எய்ம். அடுத்து அப்பரண்டஸ் ரெக்கார்டு. வந்து தேவையான கருவிகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாட்டம் ஆஃப் ய கிளாஸ், பாட்டம் கிளாஸ் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்ன இந்த கிளாஸ் டியூப் இருக்கு இல்லையா? கிளாஸ் டியூப் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேல், அதில் வந்து ஸ்கேல் அளவுகள் பிடிச்சிருக்கோம். ஸோ அதெல்லாம் நம்ம இது பண்ணி வச்சுக்கணும், ரைட்டாக பிடிச்சி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாட்டம் ஆஃப் கிளாஸில் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கீழே ஒரு பர்னர் வச்சு, அதாவது ஒரு ஹீட் பண்ணக்கூடிய ஒரு விளக்கு வச்சு, அந்த விளக்குலேருந்து நம்ம என்ன பண்ணுறது, இது அந்த பாட்டம் ஆஃப் கிளாஸில் என்ன பண்ணி எடுத்துக்கோம் அப்படின்னா, கலர் லிக்விட், அந்த நம்ம உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு காணப்பட வேண்டிய ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ லிக்யூட், இதுதான் நம்ம எழுதணும். அதாவது இதில் ப்ரொசீஜரில் எழுதுறோம் இல்லையா? எய்ம் சொல்லியாச்சு. எய்மில் வந்து என்ன பண்ணோம், ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் ஏ லிக்யூட் எய்மில் எடுத்துக்கணும். உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு காணப்பட வேண்டிய அந்த லிக்யூடை நம்ம எடுத்துக்கிறோம். அப்பரண்டஸ் ரெக்கார்டு எப்படின்னா எனக்கு தெரியும். தேவையான கருவிகள் இதுக்கு என்ன அப்படின்னா, அந்த பர்னர் உலையை சொல்லுடைய விளக்கு வந்து, அப்புறம் ஒரு ஃப்ளாஸ்க்கு, பாட்டம் ஆஃப் ஃப்ளாஸ்க்கு, அதில் இருக்கக்கூடிய அந்த டெஸ்ட் டியூப் வந்து இருக்கு, அந்த லென்த்து டியூப், கிளாஸ் டியூப் அது இருக்கும். அதில் வந்து மெஷரிங் வந்து ஸ்கேல் அளவுகள் போட்டு அதில் பிடிச்சிருப்பாங்க. இதில் நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு இதை நம்ம இது பண்ணி இதெல்லாம் ஒரு தனி கலர் லிக்யூடு, இது அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், ரியல் எக்ஸ்பான்ஷன் நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ இதை நம்ம வந்து அப்பரண்ட் சர்க்கிள் எடுத்துக்கலாம். ப்ரொசீஜர் அப்படின்னா என்ன பண்ணிக்கணும், ப்ரொசீஜர் இப்போ தான் நம்ம செய்முறைக்கு வரோம். இது ப்ராக்டிக்கல், நம்ம வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் பார்க்க போகிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு அந்த நோக்கம் என்ன, எய்மு, அப்புறம் அப்பரண்ட் ரெக்கார்டு, அதுக்கு தேவையான கருவிகள்லாம் என்ன, ஏன்னா நம்ம தேவை நம்ம எடுத்துப்போம் இல்லையா? அது மாதிரி அப்புறம் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கோம். ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், ரியல் எக்ஸ்பான்ஷன் அண்டு அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் எ லிக்யூட். நம்ம அதை ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன், உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு காணப்பட வேண்டிய அந்த லிக்யூடு, அதை வந்து நம்ம ஒயிட்டாக எடுத்துக்கலாம். நம்ம அதை கலர் லிக்யூடாக நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம கொஞ்சம் அந்த அந்த இன்க்ரீஸ் ஆகும்போது அதோடைய லெவல் நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அதை மார்க் பண்ணிக்கணும். மார்க் திஸ் லெவல் அஸ் L1. இந்த இடம் இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், லிக்விட் எடுத்துக்கணும். இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ரியல் எக்ஸ்பான்ஷனும் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷனும் காட்டக்கூடிய இந்த கலர்டு லிக்விடை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த லெவல் வரைக்கும் எடுத்துப்போம். இது L1. ஓகேவா? L லிக்விட், அதான் நம்ம L வச்சுக்கோங்க, லிக்விட்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோம், now heat the container and the liquid using a burner. Initially the container receives
the thermal energy and it expands. So அப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா என்ன சொன்னோம் நம்ம now heat the container and the liquid using a burner. Initially the container receives the thermal energy and it's expand. நம்ம அந்த கலர்டு லிக்விட அந்த பாட்டமில் இந்த ஃப்ளாஸ்க் பாட்டமில் வச்சு நம்ம என்ன பண்ணிருக்கோம் பர்னரால் ஹீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஹீட்டை யார் வந்து அந்த கண்டெய்னர் இருக்கு இல்லையா அந்த ஃப்ளாஸ்க்கு அது வந்து என்ன பண்ணுறது ஹீட்டை ரிசீவ் பண்ணிட்டு அதை எடுத்துக்கிட்டு அது என்ன ஆகுது இந்த தெர்மல் எனர்ஜி அது எக்ஸ்பேண்ட்ஸ். அப்போ வெப்ப ஆற்றலை அதை எடுத்துக்கொண்டு அந்த பாட்டம் இருக்கு இல்லையா அந்த இது என்ன அப்படியே அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். யோசிச்சு பாருங்க அப்படியே ஃப்ளாஸ்க் இருக்கு. அதை நம்ம வீட்லேயே நமக்கு தெரியும் நம்ம பானை வச்சு நம்ம இது பண்ணும்போது தண்ணி வச்சு நம்ம கொதிக்கிட்டு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த இதெல்லாம் வருது இல்லையா அப்படியே ஒரு மாதிரி அந்த புள்ளியாக அப்படியே என்ன பண்ணுவோம் அந்த ஹீட்டெல்லாம் அதை அப்சர்வ் பண்ணிட்டு நமக்கு தெரியும். ஸோ அப்போ அதை மாதிரி என்ன பண்ணு கேட்டிங்கன்னா இது என்ன பண்ணுது இந்த பாட்டம் இது வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுறதுனால என்ன ஆகும் பாருங்கள் இது அப்படியே குறையும் அப்படியே விரிவடையும் தானே ஏதாவது ஹீட் எனர்ஜி தெர்மல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் என்ன செய்யறோம் நம்ம as a result the value of the liquid appears to have reduced. அப்போ என்ன ஆகும் இந்த பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து அப்படியே வந்து ஹீட் எனர்ஜி அப்படியே யூஸ் பண்ணுறதுனால இப்போ பாருங்க யோசிச்சு பாருங்க இந்த பாட்டம் அப்படியே இப்படி இருக்குது இது அப்படியே இப்படி ஆகும்போது என்ன பண்ணும் இந்த வேல்யூ லெவல் வாட்டர் வேல்யூ லெவல் இருக்கு இல்லையா அது என்ன பண்ணும் இங்கேருந்து அப்படியே என்ன பண்ணும் ரெடியூஸ் ஆகும். குறையும்ல யோசிச்சு பாருங்க இப்படி இருக்கு இதை நம்ம என்ன பண்ணோம் எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படியே என்ன பண்ணும் இப்படி ஆகும்போது அப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த வாட்டர் லெவலில் வந்து என்ன பண்ணும் அப்படியே கீழே அப்படியே ரெடியூஸ் ஆகும் குறைய ஆரம்பிச்சு. ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ ஃபர்ஸ்ட் லெவல் எடுத்துக்கிட்டு முடியாடும் அப்போ என்ன பண்ணுவோம் இது எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் அப்படியே குறைஞ்சி வந்து L2 இதை நம்ம எடுத்துக்கணும் இந்த இடம். அப்போ வந்து வாட்டர் லெவலில் அதோட என்ன பண்ணிருக்கு இப்போ குறைஞ்சிடுச்சு ரெடியூஸ் த வாட்டர். ஸோ அதை மார்க் திஸ் ரெடியூஸ்ட் ஆஃப் லிக்விட் அஸ் L2. அப்போ என்ன பண்ணுவோம் அதை மார்க் பண்ணிட்டு நம்ம L2 அப்படின்னு நம்ம வச்சுக்கோம். இப்போ further heating the expansion of the liquid occurs, hence the level of liquid rise to L3. திரும்ப அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் further heating the expansion of the liquid திரும்பவும் நம்ம என்ன பண்ணோம் மறுபடியும் நம்ம ஹீட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வாட்டரை எடுத்துக்கிட்டோம் பர்னர் வச்சோம் ஹீட் பண்ணோம் இந்த பாட்டம் ஃப்ளாஸ்க் வந்து என்ன பண்ணுது எக்ஸ்பேண்ட் ஆனிச்சு தெர்மல் எனர்ஜி எடுத்துக்கிட்டு ரிசீவ் த தெர்மல் எனர்ஜி எக்ஸ்பேண்டு ஃப்ளாஸ்க் பாட்டம். அப்போ என்ன பண்ணுறது அடிச்சு அப்போ உடைய வாட்டர் லெவல் என்ன பண்ணுது ரெடியூஸ் இன் வாட்டர் லெவல். ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிற லெவல் வந்து L1 சொல்லுவோம் அது ரெடியூஸ் ஆனதுக்கப்புறம் L2 சொல்லுவோம். இப்போ என்ன பண்ணுறோம் திரும்பவும் நம்ம என்ன செய்யணும் அதாவது further heating the expansion of the liquid occurs, hence the level of liquid rise to L3. திரும்ப நம்ம அதை ரைஸ் பண்ணோம்னா என்ன ஆகும் பாருங்க இது வந்து என்ன ஆகுது திரும்ப அந்த ஹீட் எனர்ஜியை வாட்டர் எடுத்துக்கிட்டு மறுபடியும் ஹீட்டாக என்ன பண்ணுவோம் அப்படியே மேலே ரைஸ் ஆகிட்டே இருக்கும் வந்துடும். ஸோ அப்போ அதை தான் நம்ம L3 அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா இல்லையா ஆரம்ப லெவல் இனிஷியல் லெவல் இருக்குது அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் ஆனதுக்கப்புறம் குறைஞ்சிது L2 அதுக்கப்புறம் நம்ம திரும்ப ஃபர்தராக நம்ம ஹீட் பண்ணும்போது ரைஸ் ஆகி என்ன பண்ணிடுச்சு L3 அப்படிங்கிற லெவலுக்கு அது இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா now the difference between the levels L1 and L2 is called as apparent expansion அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா என்ன சொல்கிறோம் இந்த L1 and L2 இருக்கு இல்லையா இதை வந்து என்ன சொல்கிறோம் நம்ம apparent expansion அப்படின்னு சொல்கிறோம். ஏன் L1 L2 வந்து நம்ம apparent expansion அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அதாவது ஃபர்ஸ்ட்ல இருக்கு ஆரம்ப லெவலில் எடுத்துக்கிட்டோம். ஸோ அந்த இது வந்து வேகமாக எக்ஸ்பாண்ட் ஆனதுக்கு அப்புறம் அந்த லெவல் குறையுது இல்லையா ஸோ அதை தான் நம்ம வந்து அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் தோற்ற விரிவு அப்படின்னு சொல்லுவோம். தோற்ற விரிவுன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு L3 மைனஸ் L1 எழுதலாமா? ஏன் அப்படி எழுதணும்? ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இதுதான். ஆனால் அப்புறம் என்ன பண்ணுவோம் நம்ம இது வந்து L3 ஃபைனலாக இங்கே வந்து நம்ம இன்க்ரீஸ் ஆகி அதுலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம L1 அஃபெக்ட் பண்ணிக்கணும். அப்போ அப்பேரண்ட் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு L3 மைனஸ் L1 அப்படின்னு சொல்லுவோம். Next, the
difference between the value levels L2 and L3 is called real expansion. So இப்போ இது real expansion என்ன? L1 L2 இது சொல்றோம் apparent. அப்ப L2 L3 ங்கிறது என்னது? real expansion. அது உண்மை விரிவு. உண்மை விரிவுன்னு சொல்ல முடியா? அது வந்து real expansion சொல்லுவோம். So அப்ப the difference between the level L2 and L3 is called real expansion அப்படின்னு நம்ம சொல்றோம். So இப்போ real expansion அப்படின்னா difference between எது பார்க்கணும்? So L3 ல இருந்து L1 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணோம்னா apparent expansion. அதே மாதிரி இதுல வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? அதே L3 ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? L2 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிட்டோம்னா அது வந்து real expansion அப்படின்னு சொல்லுவோம். So இப்போ ரிசல்ட் என்ன அப்படின்னு சொன்னோம்னா the real expansion is always more than that of apparent expansion. எப்பொழுதுமே வந்து real expansion வந்து apparent expansion-ஐ விட அதிகமாகவே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம் பாருங்க? the real expansion is always more than that of apparent expansion. அதாவது தோற்ற விரிவை விட என்ன பண்ணும்? உண்மை வெப்ப விரிவானது எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வந்து ஃபர்ஸ்ட் லெவல்ல இனிஷியல்ல அந்த ஹீட் வந்து இதாகி எக்ஸ்பேண்ட் ஆகி அப்புறம் குறைஞ்சிது. நம்ம ஃபைனலாக நம்ம அதை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகிடுது? லெவல் வந்து அது வந்து மேலே கூட்டிடுது இல்லையா? ஸோ அப்போ வந்து அந்த L3 மைனஸ் L2 சொல்ல முடியாது ரியல் அப்பேரண்ட். ஸோ அது எப்போதுமே எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா மோர் தென் தட் ஆஃப் அப்பேரண்ட் எக்ஸ்பேன்ஷன். தோற்ற வெப்ப விரிவை விட உண்மை வெப்ப விரிவு வந்து எப்போதுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற ஃபைனல் ரிசல்ட். ஸோ எப்போதுமே நம்ம சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ல எப்படி பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை எடுத்துக்கிட்டு அதை டயக்ராம் போட்டு அதை நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம அப்போ அதுக்கு என்ன வேணும்? டயக்ராம் போட்டுக்கிறோம், எய்ம் எழுதணும், அப்பாரண்டஸ் எடுக்கணும், அப்புறம் ப்ரொசீஜர் எழுதணும், கிளாஸ் ரிசல்ட் எழுதணும். இது வந்து நம்ம ஜென்ரலாக நம்ம வந்து ப்ராக்டிக்கலில் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் நம்ம எப்போதுமே செய்யக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுங்க, இந்த ரியல் அண்ட் அப்பாரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விட் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மெத்தடில் நம்ம யூஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? இந்த இதோட நம்ம அப்படியே வரலாக பார்க்கலாமா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பாருங்கள், எய்ம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? டயக்ராம் போட்டுக்கணும். டயக்ராம் வந்து இங்கே பர்னர் போட்டுக்கணும், அதை உலை போட்டுக்கிறோம் ஹீட் பண்ணுறதுக்கு. அப்புறம் கலர்டு லிக்யூட். ஏன் கலர்டு லிக்யூட் எடுக்கணும்னா அதை இன்க்ரீஸ் ஆகும்போது நமக்கு மெஷர் பண்ணுறது போது அது கரெக்டாக நமக்கு தெரியுங்களா கலர்டு லிக்யூட் எடுத்துக்கிறோம். அப்போ வந்து இதில் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு எடுக்கக்கூடிய ஆரம்ப லெவல் L1. அதுக்கப்புறம் என்ன ஆகும்? எக்ஸ்பேண்ட் ஆகும்போது குறையும் வேல்யூமே. அப்போ இது L2ன்னு சொல்லுவோம். திரும்ப வந்து ஃபர்தராக ஹீட் பண்ணும்போது ரைசிங் டெம்பரேச்சர், அதான் L3 சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இதில் அந்த L1 L2 அப்படிங்கிறது நம்ம என்ன சொன்னோம்? அப்பரண்ட் அப்படின்னு சொன்னோம். L2 L3ங்கிறது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரியல் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதுதான் அதில் நம்ம முக்கியமாக அந்த படத்தில் தெரிவிக்கிறது. நீங்கள் ஃபர்தராக எய்ம் சொல்லிக்கலாம். நம்ம எய்ம் என்ன சொல்கிறோம்? நம்ம ரியல் அந்த அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஏ லிக்யூட். அதாவது நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? உண்மை மற்றும் தோற்ற வெப்ப விரிவு காணப்பட வேண்டிய இந்த வாட்டரை வந்து நம்ம எடுத்துக்கணும். அப்பரண்ட் தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அதில் வந்து ஃப்ளாஸ்க், பாட்டம் ஆஃப் ஃப்ளாஸ்க் ஒன்று வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஹீட் பண்ணுறதுக்கு ஒரு பர்னர், அப்புறம் அந்த கிளாஸ் ராடு, அதில் வந்து என்ன பண்ணுவோம்? அந்த கிளாஸ் டியூபில் வந்து மெஷரிங் ஸ்கேல், அதில் அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கும். நம்ம அதை ப்ரொசீஜர் பார்க்கணும். சரிங்களா? இப்போ அந்த ரியல் அண்ட் அப்பரண்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு ஆகக்கூடிய அந்த லிக்விட் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? அதை ஃபஸ்ட்டு அதோடைய மார்க் இஸ் லெவல் எஸ் L1 இந்த இடத்துல மார்க் அடிக்கிறோம். ஸோ அதை நம்ம ஆரம்பத்தில் அதை எடுத்துக்கூடிய அந்த வாட்டரை வந்து எடுத்துக்கொள்ளியா அந்த பாட்டமில் ஃப்ளாஸ்கில் அது L1 சொல்லுவோம். Now heat the container and the liquid using a burner. Initially the container receives the thermal energy and it expands. So இப்போ the heat எடுத்துட்டு என்ன பண்ணுது? இந்த பாட்டம் வந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஸோ எக்ஸ்பேண்ட் ஆகும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா as a result the volume of liquid appears to have reduced. என்ன ஆகும்? அப்போ இது எக்ஸ்பேண்ட் ஆகும்போது அந்த வாட்டருடைய வேல்யூம் என்ன பண்ணுவோம்? ரெடியூஸ் ஆகும். மார்க் திஸ் ரெடியூஷன் ஆஃப் லிக்விட் as L2. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? அந்த ரெடியூஸ் ஆகக்கூடிய லெவலில் வந்து நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். அதை L2 அப்படின்னு நம்ம சொன்னோம். ஹென்ஸ் த லெவல் ஆஃப் லிக்விட் ரைஸ் டு L3. என்ன எப்போ பண்ணணும்? ஆன் ஃபர்தர் ஹீட்டிங் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் த லிக்விட் occurs, hence the level of liquid rise to L3.
திரும்ப ஃபர்தராக நம்ம எதாவது பண்ணணும், ஹீட் பண்ணணும்னா வாட்டர் லெவல் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய லெவல் நம்ம வீட்டில் அந்த பானையில் ஒதுக்கி வச்சுருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கொஞ்சமாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், தண்ணியெல்லாம் அப்படியே கொஞ்சமாக இதாக நம்ம இருக்கும். திரும்ப நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த பொழுங்கி வடிகிற அளவுக்கு தண்ணி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுவோம் போயிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறோம், L3 அப்படின்னு சொல்லுவோம். Now the difference between the levels L1 இருக்கு இல்லையா, L1 and L2 இதை நம்ம என்ன சொல்கிறோம், is called as apparent expansion அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ apparent expansion உடைய நம்ம பார்க்கணும் அப்படின்னா இதை வந்து ரியல் எக்ஸ்பான்ஷன் apparent expansion L3 மைனஸ் L3லேருந்து L1 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த லெவல் L2 and L3 இருக்கு இல்லையா, அதுதான் ரியல் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஈக்குவல் டு L3, இந்த L3லேருந்து L2 நம்ம சப்ராக்ட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து இந்த கான்செப்ட். பட் வந்து ரிசல்ட் நம்ம கண்டிப்பாக அதை எழுதணும். ரிசல்ட்டுங்கிறப்ப the ரியல் எக்ஸ்பான்ஷன் இஸ் ஆல்வேஸ் மோர் தென் தட் ஆஃப் அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ எப்போதுமே வந்து பொய்யை விட உண்மையை தான் என்ன பண்ணுவோம், அதிகமாக நிலைத்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க. ரியல் எக்ஸ்பான்ஷன் எப்போதுமே வந்து டோட்டல் எக்ஸ்பான்ஷன் அதாவது அப்பரண்ட் எக்ஸ்பான்ஷன் இல்லை மோர் தென் அதிகமாக எப்போதுமே இருக்கும் அப்படிங்கிறது அந்த கொஸ்டின் நம்ம சொல்லலாம். ஸோ டுமாரோ வி மீட் த கிளாஸ்.